ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்ளுவோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்ளுவோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தேவனுடைய பர்சனாலிட்டி, தேவன் ஒரு நபர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக நம்ம தேவன் சில காரியங்கள் அவர் எப்படி மன வருத்தத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கப்புறம் நாம் எப்படி தேவன் நேசிக்கிறவர்களாய் இருந்தால் அவருடைய சிற்சியும் நேசிக்கிறதுனுடைய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி தேவனுக்கு இப்போ நமக்கும் சில காரியம் பிடிக்காதுல்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா டக்குன்னு காடை கூப்பிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு எதாவது பிடிக்காத விஷயம் இருக்கா அப்படின்னா அவர் பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. இப்போ நம்ம கூட சொல்லுவோம்ல, எனக்கு கத்திரிக்காய் பிடிக்காது, எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது, எனக்கு அப்படி பேசுகிறவங்க பிடிக்காது, எனக்கு இப்படி ட்ரெஸ் பண்ண பிடிக்காது, இந்த கலர் பிடிக்காது, அப்படி நீங்களும் பிடிக்காத லிஸ்ட்டு போய் நிறைய சொல்லுவீங்களே. அதே மாதிரி இப்போ அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவரும் பிடிக்காத லிஸ்ட் நிறைய சொல்கிறாரு. எல்லா லிஸ்ட்டையும் டீட்டெயிலாக தியானிக்க முடியாது, எனக்கு ஒரே ஒரு லிஸ்ட்டை மட்டும் தியானிக்கலாமே. காட் ஹேட்ஸ், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது. நீதிமொழியில் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிலேருந்து வாசிச்சிங்க அப்படின்னா பல காரியம் அவருக்கு பிடிக்கல லிஸ்ட்டு போடுறாரு. வாசிக்கணும் பாருங்களேன். 6 காரியங்களே கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே அப்படின்னு இருக்குது. சரி, இது எத்தனை நின்றுனீங்களா? என்ன வசனம் என்ன சொல்லுது? 6 காரியங்களே கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். இப்போ என் கேள்வி என்னென்னா, 6ஆ 7ஆ தெளிவாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா, அங்கே எத்தனை இருக்குது பார்த்தீங்களா? எண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 7 காரியங்கள் இருக்குது. அப்புறம் ஏன் பிரதர் 6, 7ன்னு இருக்குது அப்படிங்களா? இது ஒரு வே ஆஃப் சேயிங். வேதத்தில் நிறைய இடத்துல இருக்குது. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, தாத்தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு. எத்தனை உண்டு? 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4 உண்டு. இப்போ திருப்தி அடையாதங்கிறது ஒன்று தான், போதும்னு சொல்லாததும் திருப்தி அடையாது தான். இப்போ என் கேள்வி, திருப்தி அடையாதது 3ஆ 4ஆ அப்படின்னா அது ஒரு சேயிங். அடுத்த வசனத்தை படித்து பாருங்கள். எத்தனை இருக்குது பாருங்கள். பாதாளம், மலட்டு கற்பம், தண்ணீரால் திருப்தி அடையாத நிலம், போதும் என்று சொல்லாத அக்கினி. 4 காரியம் இருக்குது. அப்போ 3ஆ 4ஆ? 4. பேசிக்காக இது எதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 காரியத்துக்காக. ஒன்று, இது ஒரு வே ஆஃப் சேயிங். இன்னொன்று, அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கூட பார்த்தீங்களா, இதை சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிஞ்சுது. நீங்கள் படிக்காமல் யோசிச்சிருப்பீங்க பல முறை, அது என்ன 6ன்னு போட்டிருக்கு, அது என்ன 7ன்னு போட்டிருக்கு, ஆனால் 7 இருக்குது, 6ஆ 7ஆ அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் இது எழுதவே செஞ்சுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் லிஸ்ட்டை யோசிச்சிங்களான்னு எனக்கு தெரில. அது என்ன 6, 7ன்னு போட்டிருக்குன்னு யோசிச்சிங்களே தவிர, கீழே இந்த லிஸ்ட் இருக்குது, அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோமே அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதுக்காக இது ஒரு கவித்துவமான ஒரு செய். ஏன்னா இதெல்லாம் போயட்ரி புக்ஸில், இந்த புக்ஸ்லாம் நீதிமொழிகளில் ஒன் ஆஃப் த போயட்ரி புக்ஸ், அதில் விஸ்டம் புக்ஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்லணும் அப்படின்னா, ஈவன் யோபு புத்தகத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இங்கே வருவோம், இந்த 6, 7 இதுக்கே வரலாமே. 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அது 7 அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, 7னாலே வேதத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபவுண்ட், கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம், அல்லது பெர்ஃபெக்ஷன் ஸ்டேட்டுன்னு அர்த்தம். 6 காரியத்தை சொல்லிவிட்டு இந்த 6 முக்கியம், ஆனால் 6க்கு அப்புறம் இந்த 7ஆவதாக ஒன்று இருக்குது பற்றியா, அது ரொம்ப முக்கியம்ப்பா அப்படிங்கிறத இங்கே கொஞ்சம் ஒரு ஹை எம்ஃபசிஸ் கொடுத்து அதை சொல்கிறாங்க. சரி, இந்த 6 காரியத்தையுமே கொஞ்சம் பார்ப்போமே. இதே பேட்டர்னை நீங்கள் நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 15வது வசனம், 30, 18, யோபு 5, 19 இந்த எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். இந்த மாதிரி நம்பர் டிஃப்ரெண்ட்டாக வரதை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம இந்த 6 காரியத்தை கொஞ்சம் குறைஞ்ச நேரத்துக்குள்ளே கொஞ்சம் ஒவ்வொரு காரியத்தையும் கொஞ்சம் வேகமாக பார்க்கலாமே. சரி, இந்த குணாதிசயங்கள்லாம் யாருடைய குணாதிசயங்கள்னு சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் அப்படியே 12வது வசனத்துலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா, பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன். அப்போ இது தேவ பிள்ளைக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. நீங்கள் பேலியாளுங்கிற வார்த்தையை வேதத்தில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மிக கொடூரமான ஒரு காரியம், பேலியாளுங்கிற வார்த்தை. அப்போது பேலியாள் அவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய பேலியாளுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய இந்த 7 அல்லது 6 அவருக்கு அருவருப்பானவைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இந்த 6, 7 தேவ பிள்ளைக்கு இருக்கா இல்லையாங்கிறது எங்கள் டாப்பிக்கே கிடையாது.
தேவ பிள்ளைக்குரிய காரியத்தை பற்றி பேசலை. கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியம் யார்கிட்ட இருக்குன்னா பேலியாள் பிள்ளைகள்கிட்ட இருக்கான். அப்போ நல்லா கவனிங்க, பேலியாள் பிள்ளைகிட்ட இருக்கிறதையே கர்த்தர் வெறுக்கிறார், கர்த்தர் அருவருக்கிறார். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட இது இருந்தால் அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? எப்படி ஃபீல் பண்ணுவார்? அவன் செஞ்சதுக்கே அவருக்கு அருவருப்பாக இருக்காமா, வெறுப்பாக இருக்காமா. அப்போ நாம் செஞ்சால் சரி. இந்த 6 காரியத்தை பற்றி யோசிப்பேன். முதல்ல பாருங்க, மேட்டிமையான கண். மேட்டிமையான கண் அப்படின்னு சொல்வது மேட்டிமையான செயல்னு கூட சொல்லலை. அவன் பெருமையாக என்ன செஞ்சான் தெரியுமா, அல்லது பெருமையாக எப்படி பேசினான் தெரியுமா? இந்த பெருமையை குறித்து பேசுகிற நிறைய காரியங்களும் சொல்லலாம். நேபுகாத் நேஷார் தன்னுடைய பாபிலோனை அப்படி பார்த்தான். நான் கெட்டின பாபிலோன்னு சொல்கிறதுக்கு முன்னே காலி ஆகிட்டான். மேட்டிமையான கண். அதுவும் அப்படி கொஞ்சம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, பிசாசு தான் இருதயத்தில் நினச்சான், சொல்லலை, அதுக்கு முன்னே ஐயா காலி ஆகிட்டார். அதே மாதிரி ஏரோது வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 20வது அதிகாரத்தில் அவர் ஒன்றும் சொல்லலை, எல்லாரும் சொன்னாங்க, சொன்னேன் ஓகே அப்படின்னு அதை அக்னாலஜ் பண்ணார், அவரும் காலி ஆகிட்டார். அப்போ மேட்டிமைங்கிறது செயலில் மாத்திரம் இல்லை, என்னுடைய சொல்லில் மாத்திரம் இல்லை, என்னுடைய பார்வையிலேயே இருக்குது. நம்மளுடைய பார்வையை சில பேரை பார்த்தா அற்பமாக ஒரு பார்வை பார்ப்போம் பார்த்தீங்களா, அல்லது நமக்குள்ளே ஒரு மமதை வந்துச்சுனாலே நம்ம பார்வையே வித்தியாசமாக இருக்குது. அதான் சொல்ல வராங்க, ப்ரைட் இஸ் இன் ஹார்ட் பட் இட் டிஸ்பிளேட் இன் த்ரூ த ஐஸ் அப்படிங்கிறாங்க. இருதயத்துக்குள்ளே பெருமை இருந்தால் அது செயலில் வார்த்தையில் தெரிகிறதுக்கு முன்பதாகவே அந்த பார்க்குற பார்வையிலேயே தெரிஞ்சிருமா. இதை நான் கொஞ்சம் இப்படி பார்க்குறேன். பெருமையாக பேசினா தேவனுக்கு கோபம் வருங்கிறத விட, பெருமையாக சில காரியங்களை செஞ்சால் அவர் அருவருக்கிறாருங்கிறத விட, பெருமையாக பார்த்தாலே அருவருக்கிறாராமா. பார்த்தாலே அருவருக்கிறாருன்னா பெருமையாக பேசுனா எவ்வளோ அருவருப்பார், பெருமையாக செஞ்சால் எவ்வளோ அருவருப்பார். யோசிச்சுடுங்க. பெருமை இது யாருடைய செயல்? பேலியாளின் பிள்ளைகளுடைய செயல். நம்ம தேவ பிள்ளைகள், கரெக்டு தானே? சரி, அடுத்து பாருங்களேன், பொய் நாவு. இந்த பொய் நாவுங்கிறது இந்த இடத்துல அதை எந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியே பொய் சொல்லணுங்கிற இன்டென்ஷனோட பொய் சொல்கிறது கூட பற்றி பேசலைங்க. இந்த கான்வர்சேஷனில் பேசிகிட்டு இருக்கும்போதே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபோன் பண்ணி போட்டு, பிரதர் கிளம்பிட்டீங்களா அப்படிங்க, அந்த வந்துட்டுருக்கேன், இந்த ஆல்மோஸ்ட் ஆன் தி வே அப்படிம்பா. அவன் ஆன் தி வேன்னு சொல்லும் போது தான் வீட்டில் சட்டையை போட்டுட்டு இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சட்டையை போடுறதுலேருந்து ஆன் தி வே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அப்படி பேச்சு வாக்கில் அப்படி சொல்கிறது. அப்புறம் சாப்பிட்டு போகிறீங்களா பிரதர் அப்படின்னு சும்மா தான் கேட்போம். கண்டிப்பாக அவங்க சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது எல்லாமே அந்த கான்வர்சேஷனில் கேஷுவலாக நம்ம சொல்கிறோம்ல பொய், இந்த பொய்யை கூடவே அவர் அருவருக்கிறார். ஒரு பியூர் ஹார்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த பொய்யை அதால் தாங்கிக்க முடியாதாமா. ஸோ பேசிக்காக முதல்ல பொய் எதுக்கெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா? ஒன்று, மாயையான காரியம், ஒரு நம்மளை பற்றி ஒரு பெருமையாக நம்மளை இருக்கிறதுக்கும் மேலே நம்மளை காமிக்கிறதுக்காக சொல்லுவோம். இல்லைன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொல்லுவோம். இல்லைன்னா நம்மளுடைய நோக்கம் நிறைவேறணுங்கிறதுக்காக சொல்லுவோம். இல்லைன்னா கோலத்தனம், உண்மையை சொல்ல பயந்து பொய் சொல்லுவோம். இது எல்லாமே தேவனுக்கு அருவருப்பானது, பொய் சொல்கிறது. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. இது எப்படின்னா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் வேலை செய்கிறது. அதாவது இதை அந்த வேத வல்லுநர்கள் விளக்கும் போது எப்படி எழுதுகிறாங்கன்னா, ஒரு மனிதன் மேலே இறக்கமே இல்லாமல் நீங்கள் சில செயல்களை செய்யும் பொழுது அந்த மனுஷன் என்ன நினைப்பான் அப்படிங்கிறத காட்டிலும் தேவன் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படிங்கிறத யோசிக்கணுமா. ஏன்னா அவனுடைய ஆண்டவர் யார்? தேவன். அவனை படைச்சது தேவன். சில நேரத்தில் இந்த ப்ரூட்டல் மர்டர் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது ஹார்ட்லெஸ் ஆக்ட்ஸ், இருதயமே இல்லாமல் மனசாட்சியே இல்லாமல் எப்படி அதை செஞ்சு அப்படின்னா, அதை செய்யும் பொழுது எப்பா அந்த சின்ன குழந்தை என்ன நினைக்கும், அந்த சின்ன குழந்தை ஐயோ பாவம் அப்படி நினைக்கிறீங்களே, அதையே எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அந்த சின்ன குழந்தை என்ன நினைக்கும்னு நினைக்கிறியே, அந்த குழந்தைய படைச்ச தேவன் என்ன நினைப்பார். இப்படி நம்மளும் காரியங்களை செய்யும் பொழுது யோசிக்கிறோம். துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். அதாவது ஒருத்தன் ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பான், இப்படி சொன்னால் நீங்கள் சொன்ன உடனேயே அதை நம்மால் ஒரு கதை பில்டு பண்ணி சொல்லுவான் பாருங்கள். அதாவது இப்படி ஒரு காரியத்தை அவன் கற்பனை பண்ணியிருக்க மாட்டான். எதை சொன்னாலும் குயிக்காக சொல்லணும் அப்படின்னா, அந்த மாமியார் வந்துட்டு போனதுக்கப்புறமா ஒரு பஞ்சாயத்து வரும் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளே, அல்லது மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்த உடனே பஞ்சாயத்து வரும் பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் உண்மையே இருக்காது. டேக்கிங் அஃபென்ஸ், நாமளே யோசித்து துர் ஆலோசனையை பிணைக்கிறது. அவன் ஏன் சொல்லியிருப்பான் தெரியுமா? இதனால தான் அவன் சொல்லியிருப்பான். சும்மாவா சொல்லியிருப்பான்? அவன் இதெல்லாம் மனசில் வச்சு தான் சொல்லியிருப்பான். அவன் இதை மனசில் வச்சுருக்கவே மாட்டான். இந்த காரியம் இதெல்லாம் நம்ம சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுறோம். அவன் ஏன் கல்யாணத்துக்கு வரல தெரியுமா? நீ நேரில் போய் கொடுக்கலன்னு நினச்சிருப்பான். அவன் அங்கே ஆக்சிடெண்ட்டாக வீட்டில் படுத்துருந்துருப்பான்.
ஆனால் இவன் சொல்கிறது எப்படி சொல்லுவான் தெரியுமா, நீ நேரில் போய் கொடுக்கல அதான் வரல பார்த்தியா, அவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாதுமா. இந்த காரியெல்லாம் தேவனுக்கு அருவருப்பானதாங்க. நம்ம சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுறோம், சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம். பேலியாளுடைய பிள்ளைகள் செஞ்சல தேவன் அருவருக்கிறாமா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். பாருங்கள், இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு வேகமாக போகிறோமோ இல்லையோ, பாவம் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா போவோம் பாருங்கள், ஒரு ஸ்பீட் எடுத்து அன்கண்ட்ரோலபுளாக. அதைத்தான் சொல்கிறாரு. இப்போ ஒருத்தனை குறை சொல்கிறதுக்கு இவ்வளோ வேகமாக வாய் வருது, ஆனால் அவனை பற்றி சந்தோஷமாக அப்ரிஷியேட் பண்ணி பேசுகிறதுக்கு வார்த்தை வருதா? நல்ல சமையல் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, நீங்கள் நல்லா இருக்குது சமையல், ஒரே வார்த்தையில் முடிஞ்சுது. கொஞ்சம் உப்பு கூட போட்டிருப்பாங்க, அப்போ எவ்வளோ வார்த்தை பேசுவோம்ல. எத்தனை நாளாக சொல்கிறேன், அறிவு இல்லை, உப்பு போடாமல் பார்த்துருக்க மாட்டேன், சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டிருக்க வேண்டியதுன்னு எவ்வளோ பேசுவோம். அப்போது தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிறதும் நன்மை செய்வதற்கு சுலோடன். தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிற கால் அருவருப்பானது தேவனுக்கு. அடுத்த முறை தப்பு செய்கிறதுக்கு அவசரப்படாதீங்க, நிதானமாக யோசிங்க. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இன்றைக்கி நம்ம நாட்டிலே பார்க்குறோம்ல, நேற்று வர தப்புன்னு சொல்லிட்டு இருந்த கேஸு திடீர்னு ஒரே நாளில் அந்த கேஸே இல்லாமல் போயிடுது. ஏன்னா அதுக்கு சாட்சி சொல்ல சிலர் வராங்க. இந்த சமுதாயத்தினுடைய சீர்குலைவே என்ன அப்படின்னா இந்த அபத்தமான பொய் சாட்சிகள் தான். எத்தனையோ கொலை கேஸு, எத்தனையோ திருட்டு கேஸு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெருசாக 4 நாள் பேசுவோம், 5ஆவது நாளைக்கு அப்புறம் அப்படி ஒரு கேஸ் இருந்ததுக்கான அரிச்சுவடுகளே இருக்கவே இருக்காது. ஏன்? ஏதோ ஒரு வகையில் பொய் சாட்சி. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். கடைசியாக கிளைமாக்ஸ் என்ன கேட்குறீங்களா? சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இதைத்தான் 7 அருவருப்பானவைகளில் 7வது காரியம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் இது எல்லா காரியங்களோட பிரதானமாக என்ன பார்க்குறாரு அப்படின்னா சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை எக்காரணத்தை கொண்டும் செஞ்சிடாதீங்க. அதாவது சகோதரன் சொல்லும் பொழுது இரத்த பிணைப்பாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, சகோதரருக்குள்ள பிணைப்பை ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டுமே தவிர பிளவை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய வார்த்தைகளும் நம்மளுடைய கான்வர்சேஷன், நம்முடைய செயல் பிணைப்பை ஏற்படுத்தணும், பிளவை ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா அதை தேவன் அருவருக்கிறார். 7 காரியங்களை தேவன் வெறுக்கிறார், அருவருக்கிறார். இது பேலியால் செஞ்சாலே வெறுக்கிறார் அப்படின்னா நம்ம செஞ்சால் அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசித்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பேலியாளின் பிள்ளைகள் இந்த காரியத்தை செய்யும் பொழுதே அதை நீர் அருவருக்கிறவராகவும் வெறுக்கிறவராகவும் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் செஞ்சால் எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். உம்முடைய இருதயத்தை கழிகுறச் செய்கிறவர்களான ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.